நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் சட்னிங்க. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சுண்டக்காய் சட்னி இன்றைக்கி தோசைக்கு தாங்க வச்சு சாப்பிட்றேன். கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காயை போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சுண்டைக்காய் நல்லா வதங்கி வருது பாருங்கள். நான் சுண்டைக்காய் வதக்கிறதுக்கு வந்து நெய் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் நெய் வேணான்னா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கலர் மாறுது பாருங்கள். நான் கொஞ்சம் நசுக்குன்னு கொஞ்சம் நசுக்கலைங்க, அப்படியே தான் போட்டுருக்குறேன். பாருங்கள், சுண்டைக்காய் கலர் மாறுது பாருங்கள், வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. இந்த சுண்டைக்காய் சட்னி வந்து வாய் புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாத்துக்கும் நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்லாங்க. அந்த நெய் யூஸ் பண்ணலைங்க, அது ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க கடாயை. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் வந்து ஒரு 50 ml போதுங்க. அதில் வந்து கடுகு 1 டீஸ்பூனுங்க, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே 2 டீஸ்பூன் போடுறேங்க, ஒவ்வொரு டீஸ்பூனு. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன் போடுறேங்க. சீரகத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து இந்த சட்னி அரைக்கும்போது சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 15 சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பூண்டு வந்து ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் நிறைய தேவைன்னா சேர்த்துக்குங்க. வரமிளகா 3 சேர்த்துருக்குங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் வறந்துடுதுங்க. இதை ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. புளி வந்து ஒரு லெமன் சைஸ் சேர்த்துருக்குறேங்க, நீங்களும் சேர்த்துக்குங்க. உப்பு, புளி, காரம் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. இப்போ வந்து நான் 2 கொத்து கறிவேப்பிலைங்க, அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதையும் மாற்றிக்கலாம் ஜாருக்கு. கடைசியாக வந்து நான் தேங்காய் பத்தை வந்து வறக்கலைங்க, அப்படியே தான் போட்டு அரைக்க போகிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு சுற்றிட்ட அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்து நல்லா மசியாக ரொம்ப நைஸாக எடுக்கக்கூடாதுங்க, கொரகொரப்பாக எடுக்கணுங்க. அப்போ தாங்க அந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சுண்டைக்காய் சட்னியை வந்து நான் இன்றைக்கி தோசைக்கு தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சாதத்து கூட போட்டு பேசிஞ்சு சாப்பிட்லாம், இட்லி கூட எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரசம் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாங்க. இல்லை சாதத்தில் இதை போட்டு பேசிஞ்சு கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நான் கொரகொரப்பாக தாங்க அரைச்சிருக்கிறேன். தேங்க்யூ.